Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல 5th செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா built-in data typesல numeric, string and boolean பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்ல நம்ம எல்லா built-in data types பத்தியும் ஒன் லைன்ல பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது numeric data type. The numeric data type அப்படினாலே it's going to hold numeric values. அதுல 3 டைப் இருக்கு. ஒன்னு int, float and complex number. int பொறுத்தவரையும் அது பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் நம்பர்ஸும் நம்ம அங்க கொடுக்க முடியும். இதுல எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பொறுத்தவரையும். சப்போஸ் C ல உள்ள இன்டீஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அதுக்கு மேல நம்மளால இன்டீஜர் வேல்யூஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஆனா இங்க பைத்தான்ல there is no limit. அதை நம்ம எக்ஸாம்பிள்ல டீடைலா பார்ப்போம். நெக்ஸ்ட் float அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ரியல் நம்பர். இட்ஸ் அக்யூரேட் அப் டு 15 டெசிமல் பிளேசஸ். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது அதுல ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல எக்ஸ்ல நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு லாங் இன்டீஜர். நெக்ஸ்ட் ஒய்ன்றதுலயும் ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். தென் இசட்ல ஒரு floating point number கொடுத்திருக்கேன். இது 20 digits இருக்கு. After decimal 20 digits இருக்குங்க. Then C is a complex number. இது ஒரு exponent. ஓகே. இப்போ நான் இதோட data type and values நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறேன். அதாவது இங்க வேல்யூ டிஸ்ப்ளே பண்றேன், இங்க அதோட டைப்பை டிஸ்ப்ளே பண்றேன். Let us execute this program. எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இங்க x வேல்யூ அந்த பெரிய லாங் நம்பர் எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இட்ஸ் ஆஃப் டைப் int. அதே மாதிரி இங்க ஒய்ன்றதும் ஒரு இன்டீஜர் வேல்யூ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. பட் இட்ஸ் அ நெகட்டிவ் நம்பர். அதுவும் இன்டீஜர் டைப். இங்க டெசிமல் அப்படி டிஸ்ப்ளே ஆகும்போது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் 10 டிஜிட்ஸ் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க 5 டிஜிட்ஸ் அண்ட் 6th டிஜிட் உங்களுக்கு ரவுண்ட் அப் ஆயிருக்கு. So it's accurate up to 15 digit. Next complex number and it's of type complex display ஆயிருக்கு. அடுத்து exponent number 17.5 then 10 to the power of 10. So அதனால இது இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆயிருக்கு and it's of type float. ஓகே, இதுதான் நம்ம டீடைலா இங்க பார்க்குறோம். இது xன்ற ஒரு வேல்யூ, it's of type int and negative number y and it's also of type int. Then Zல floating point number கொடுத்திருக்கோம். It's accurate up to 15 digits. So இங்க round up ஆயிருக்கு. Then exponent value. That is also of type float. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது string. ஸ்ட்ரிங்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். அது ஒரு சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இட்ஸ் கோயிங் டு ஹாவ் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் இன் அன் அரே. இப்போ மேரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங், பட் இட்ஸ் கோயிங் டு ஹாவ் 4 கேரக்டர். ஓகே, இப்போ பைத்தான் ஸ்ட்ரிங்ல ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்றத ஒரு ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ a of 0 அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர். அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ pன்றத பாயிண்ட் அவுட் பண்ணும். தென் a of 1ன்றது r, தென் a of 2 a of 3ன்றது அடுத்த லெட்டர் c, a of -1 அப்படின்றது லாஸ்ட் லெட்டரை டினோட் பண்ணும். ஸோ -1ன்றது லாஸ்ட் கேரக்டரை டினோட் பண்ண போகுது. First character will start with a of 0. So இதோட அவுட்புட் என்னவா இருக்க போகுதுன்னா PRCG. அடுத்து பைத்தான் ஸ்ட்ரிங்ல நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா len ஆஃப் தட் ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம், len ஆஃப் a. ஏல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் இட்ஸ் லென்த். ஓகே, இதுல ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இது லென்த்தை பிரிண்ட் பண்ணும்போது ஸ்பேஸோட இன்க்ளூட் பண்ணி அதோட லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்றோம்னா செக் வெதர் ப்ரோக்ராம் இஸ் இன் ஏ. ப்ரோக்ராம்ன்றது இந்த சப்ஸ்ட்ரிங் இந்த ஏன்ற ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு பாக்குறோம். இப்ப ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங்ல ப்ரோக்ராம்ன்ற சப்ஸ்ட்ரிங் இருக்கு, அதனால இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செக் வெதர் மேரி இஸ் பிரசன்ட் இன் அ ஸ்ட்ரிங் ஏ. மேரி இருக்கான்னு பார்க்கும்போது பிரிண்ட் மேரி இன் ஏ அப்படின்னு செக் பண்றோம். மேரின்றது இதுல இல்ல ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங்ல, ஸோ இட்ஸ் ரிட்டர்னிங் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் செக் ஹவு மெனி பீஸ் இன் ஸ்ட்ரிங் ஏ. ஏல எத்தனை பீன்ற கேரக்டர் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஏன்றது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஐட்ரேட் பண்ண முடியும். இந்த ஃபார் லூப் என்ன அப்படின்றத டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஏன்றதுல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதாவது ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங் இருக்கு. இதை வந்து நம்ம ஐ வேல்யூ யூஸ் பண்ணி, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம் ஒவ்வொரு கேரக்டரா. ஸோ ஃபார் ஐ இன் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் கோயிங் டு டேக் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, அப்படியே ஒன்னொன்னா எடுத்து இந்த ஜி வரையும் ஐட்ரேட் பண்ண போகுது. ஸோ இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு பி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறது பி, தட் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு எக்ஸ் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் கோயிங் டு கன்சிடர் ஆர் வித் பி, நெக்ஸ்ட் ஏ வித் பி, லைக் தட் இட்ஸ் கோயிங் டு கன்சிடர் ஒன் பை ஒன். ஓகே, ஸோ டோட்டலா எத்தனை பி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ப்ராக்டிஸ்ல ஒரு பி, இங்க ப்ரோக்ராமிங்ல ஒரு பி, ஸோ டோட்டலா 2 p's ஆர் தேர் இன் த string. Next, apart from this, there are other string methods. Xன்றதுல practice programming இருக்கு, Yன்றதுலயும் practice programming இருக்கு. இப்போ வந்து print str of x upper. X வந்து நம்ம upperல மாத்திருக்கோம். ஸோ அப்பர்ல மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் அப்படின்னு கொடுக்கும்போது இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் மை ஸ்ட்ரிங் டு அப்பர். இதை வந்து அப்பர் கேஸ்ல மாற்ற போகுது. இங்க வந்து லோயர் கேஸ்ல மாத்துறதுக்கு லோயர்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம லோயர் கேஸா மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் சப்போஸ் உங்களோட ஸ்ட்ரிங்ல முன்னாடி பின்னாடி உள்ள ஸ்பேஸை நீங்க ட்ரிம் பண்ணணும். இப்போ எக்ஸ்ன்ற ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா முன்னாடி 2 ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடி 2 ஸ்பேஸ் இருக்கு. இதை நீங்க ட்ரிம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த ஸ்ட்ரிப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது வேரியபிள் நேம் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங்ல உள்ள ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும். இதுல ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், இதுக்கு இடையில இன்பிட்வீன் ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகாது, அதோட பிகினிங் அண்ட் எண்ட்ல உள்ள ஸ்பேஸ் மட்டும்தான் ட்ரிம் பண்ணும். இப்போ பைத்தான் ஸ்ட்ரிங்ல நீங்க 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்றதுக்கு நீங்க பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் மேரிஸ் ப்ரோக்ராமிங், இது 2 ஸ்ட்ரிங்கை நான் கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன் பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது, அதாவது இப்போ இந்த ஃபார்மேட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல நீங்க உள்ள வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து ஒவ்வொரு வேல்யூஸும், அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0th பொசிஷன்ல இருக்குது, செகண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் வேல்யூ செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர்ல 0 to 1 கொடுத்துருந்தீங்கன்னா அந்தந்த இடத்துல போய் அந்தந்த ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் ஆயிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கா டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒரு சப்ஸ்ட்ரிங்கை நீங்க ஸ்ட்ரிங்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் அதோட 2:7 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதாவது செகண்ட் பொசிஷன்ல இருந்து இந்த 7-1, அதாவது 6th பொசிஷன் வரையும் உள்ள கேரக்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணும். செகண்ட்ல வந்து 7: அதுக்கப்புறம் நான் வந்து இந்த எண்டிங் பாயிண்ட் கொடுக்கல, விச் மீன்ஸ் 7th பொசிஷன்ல இருந்து டில் எண்ட் வரையும் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங்ல உள்ள பியை நான் பியா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வேரியபிள் நேம் டாட் ரீப்ளேஸ் விதின் பிராக்கெட்ல நீங்க எதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். அதாவது பியை பியா ரீப்ளேஸ் பண்ண போறோம், ஸோ பி ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் பி கொடுத்துருக்கீங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் சப்ஸ்ட்ரிங் ஏல இருக்கான்னு பாக்குறோம். அதே மாதிரி மேரின்ற சப்ஸ்ட்ரிங் ஏல இருக்கான்னு பாக்குறோம். ஹவு மெனி பீஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி இங்க டிஸ்பிளே பண்ணி பாக்குறோம். லென்த் ஆஃப் ஏ, அதாவது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் அது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்.
ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி a of 0ல p இருக்கு, a of 1ல r இருக்கு, a of 3ல c இருக்கு, a of the last character -1ல g இருக்கு. Then length of the string 20. First வந்து ப்ரோக்ராமிங்ன்றது வந்து இருக்கு ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங்ல, so true. நெக்ஸ்ட் மேரின்றது இல்ல, அதனால ஃபால்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் 2. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 7 வரையும் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து, அதாவது பிகினிங்ல இருந்து 6th கேரக்டர் வரையும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு :7 கொடுக்கலாம். அதே மாதிரி 7th பொசிஷன்ல இருந்து எண்ட் வரையும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரை கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்டியா விட்டுறலாம். இந்த மாதிரி கொடுத்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் லோயர், அப்பர் அண்ட் ஸ்ட்ரிப். ஸ்ட்ரிப் வந்து முன்னாடியும் பின்னாடியும் உள்ள ஸ்பேஸை ட்ரிம் பண்றதுக்காக கொடுக்கறதா ஸ்ட்ரிப். ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்பர் கேஸ்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு, நெக்ஸ்ட் வந்து லோயர் கேஸ்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் பண்ணி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ் 2 to 7 டிஸ்ப்ளே ஆயிருக்கு. தென் பிகினிங்ல இருந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. தென் 7th கேரக்டர்ல இருந்து எண்டு வரையும் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. லாஸ்ட்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் பிய பியா. ஸோ பிராக்டிஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூலியன் டேட்டா டைப். இது ஒரு பில்டிங் டேட்டா டைப். பூலியன்னாலே நமக்கு தெரியும் ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டு வேல்யூவை தான் ஹோல்ட் பண்ண போகுது. இப்ப பிரிண்ட் டைப் ஏ டைப் பி, அதாவது டைப், இதோட டைப் என்ன அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து பூலியன்ல தான் டிஸ்ப்ளே ஆக போகுது, பூல்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ ட்ரூ பி ஃபால்ஸ். இப்போ இதோட டைப்பை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஆப்வியஸா இது ப்ளூ தான், பூலியன் தான் கொடுக்க போகுது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எனி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வில் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ x is equal to 10, y is equal to 20. இங்க வந்து print x is equal to y ஆன் பிரிண்ட் பண்றோம். ஸோ x is equal to y கிடையாது, ஸோ இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். இங்க நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம், 100 greater than 50 ஆன் செக் பண்ணியிருக்கோம். 100 greater than 50, இதுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ண போற வேல்யூ என்ன, ட்ரூ. அடுத்து பூலியன் ஃபங்க்ஷன்ல print check banana is greater than orange. அதை செக் பண்றதுக்கு பனானாவை கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம், greater than orange. இது வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, பனானா இஸ் நாட் greater than orange, false ரிட்டர்ன் பண்ணுது. இது எப்படி அது கண்டுபிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஆட் வேல்யூ கண்டுபிடிக்கும். பியோட ஆட் வேல்யூ, அதாவது யூனிகோட் கேரக்டர் வேல்யூ என்ன பிக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஓக்கு என்னன்னு பார்ப்போம். இப்ப சப்போஸ் பியோட வேல்யூ கிரேட்டரா இருந்ததுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இங்க வந்து அது லெஸ்ஸா இருக்கிறதுனால அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் பூலியன் வேல்யூ ஆஃப் மேரின்ற ஸ்ட்ரிங் பார்க்கிறோம். இது வந்து ட்ரூ. எனி ஸ்ட்ரிங் வேல்யூ இஸ் கோயிங் டு ஹேவ் ட்ரூ. எனி நம்பர், பூலியன் ஆஃப் எனி நம்பர் ட்ரூ. அதே மாதிரி பூலியன் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா ஃபால்ஸா இருக்கும். பூலியன் ஆஃப் 0 false. Boolean of this is going to be a list. இதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம். லிஸ்ட்ன்றது ஒரு அரே மாதிரி, அதுல செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். இப்போ இட்ஸ் கோயிங் டு பி a list. Boolean of a list is true. Boolean of empty list என்னவா இருக்க போகுதுன்னா false. சேம் இதை தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆட் வேல்யூவையும் நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஆட் ஆஃப் பி 98, ஓ வந்து 111. ஸோ பி வந்து லெஸ்ஸர் தென் ஓ, அதனால நமக்கு இங்க என்னன்னு ரிட்டர்ன் ஆகுது, ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் ஆகுது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் பி அண்ட் இங்க ஆரஞ்சுலயும் பி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே கேரக்டரா இருக்கும்போது இட் வில் கன்சிடர் நெக்ஸ்ட் கேரக்டர். செகண்ட் கேரக்டரோட வேல்யூவை செக் பண்ணும், அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இன்னைக்கு 5th செஷன்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்ஸ்ல நியூமரிக் பத்தி பார்த்திருக்கோம். நியூமரிக்ல 3 டைப்ஸ் இருக்கு, இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
தென் ஸ்ட்ரிங் பத்தி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பூலியன் டேட்டா டைப் பத்தி பார்த்துருக்கோம். அதுல உள்ள ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அது இல்லாம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும். அதை நீங்க வந்து பைத்தான் ஓஆர்ஜி அதோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் டாக்குமெண்டேஷன் படிச்சு பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.